அன்பின் சொந்தங்கள் அனைவருக்கும் என் இனிய மதிய வணக்கம். எல்லோரும் நலம்தானே? எல்லோரும் இறை ஆசீர் பெற்று நலமோடு வாழ வேண்டும் என்று எல்லோரும் விரும்புவதுதானே? அதே போலவே நாங்கள் எல்லோரும் இறை ஆசீர் பெற்று வாழ்வோம். இன்று சிந்தனை துளியோடு உங்களை சந்திக்கிறேன். இன்று இன்று காலை விடிந்தது. சரி மாலை இரவு என்று வந்து மறுநாள் வருகிறது. அப்போ நாங்கள் நினைக்கிறது, எல்லோரும் நினைக்கிறது, விடிந்தா அது விடுகிற போது கடவுளே இந்த நாள் நல்ல நாளாக அமைய வேண்டும், நாங்கள் சந்தோஷமாக இருக்க வேணும் என்று தான் நாங்கள் வேண்டுவோம். ஆனால் அப்படி எல்லாரும் வேண்டுவதாக எல்லாரும் வேண்டுகிறார்களா? ஒரு கேள்வி ஒன்று எழும்புவதுதானே. இப்படி எல்லாரும் வேண்டுதலை செய்தா இந்த நாம் வாழும் உலகம் ஒரு அழகான, இனிமையான, மற்ற மக்கள் மத்தியிலும் ஒரு பூரிப்பான காலம்தானே நாம மலரும். ஒரு சிலர் அவன் கொஞ்சம் நல்லா இருந்தா அவனுக்கு புறம்பாடுகிறது, அவன் கஷ்டப்பட்டு நல்லா இருக்கிற போது இவருக்கு இப்படி வந்தது. அந்த மனதில் தீய எண்ணங்களை நாங்கள் விதைக்கிறது ஒரு சிலருக்கு தெரியும், ஒரு சிலர் மனங்களில் அதான் வந்து சேர்க்கிறது. ஆனால் இந்த மனங்கள் எப்ப மாறும்? எவ்வளவு துன்பங்களை நான் கண்டிருக்கிறோம், எவ்வளவு போர்ச்சூழல் நம்ம தேசத்தில் கண்டிருக்கிறோம். அங்கிருந்து நாங்கள் இது புலம்பெயர்ந்தில் ஓடி வந்தோம், பல இன்னல்களை தாங்கி கொண்டு வந்தோம். அப்படி வந்து அந்த படைத்தலைவன் எல்லோரையும் ஆசீர்வதிக்கிறார் என்ற மகிழ்ச்சி பிரக்கத்தில் வாழுகிறதான் உண்மை. அப்படி எல்லாரும் வாழுகிறார்களா? இந்த விரல்களும் ஒன்றல்ல இல்லத்தானே. இப்படி அன்ட்டு இடர்பார்கள் இருக்குது. நாங்கள் அதையெல்லாம் தவிர்த்து எல்லோரும் வாழ வேண்டும் இந்த உலகத்தில் என்று நாங்கள் சிந்தித்து நிறைவான மனம் கொண்டால் அது எல்லோரையும் ஆசீர்வதிக்கும். இன்று நீ எதிலும் கஞ்சத்தனமாக இருந்தாலும், நீ எதிலும் கஞ்சத்தனமாக வாழ்ந்தாலும், மற்றவர்களின் வாழ்வில் மற்றவர்களின் செயல்பாடுகளைக் கண்டு வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் நீ ஒருபோதும் தயக்கம் காட்டக்கூடாது. நீ எதிலும் கஞ்சத்தனமாக வாழ்ந்தாலும் மற்றவர்களின் செயல்பாடுகளைக் கண்டு வாழ்த்துவதிலும் பாராட்டுவதிலும் ஒருபோதும் தயக்கம் காட்டாதே. அடுத்து, எங்களை படைத்துவிட்ட இந்த கலைத்தாயின் பிள்ளைகளாய் நாம் வலம் வருகின்றோம். அந்த கலைத்தாயின் சிறப்பை எடுத்து சொல்ல ஒருபோதும் தயக்கம் நமக்கு இருக்கக்கூடாது. கலைத்தாயின் பிள்ளைகளாய் வலம் வருகின்றாயே, அந்த கலைத்தாயின் சிறப்பை எடுத்து சொல்ல ஒருபோதும் தயங்காதே. நீ ஒருபோதும் தயங்காதே. நன்றியோடு உங்கள் புங்கையூர் ராஜா. நாளாந்தம் நாளும் பொழுதும் எனது பதிவை பார்த்து பல புதிய நண்பர்கள், பல உறவுகள் வந்து என்னை தாங்கிக் கொள்கிறார்கள். அந்த எல்லோருக்கும் ஒரு நிறைவான அன்பு நன்றியோடு விடைபெற்றுக் கொள்வது உங்கள் புங்கையூர் ராஜா. நன்றி.